பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஜாய்ஃபுல் விக்டரி சர்ச்சோட இந்த ஆன்லைன் சர்வீஸ்க்கு உங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் அன்போடு வரவேற்கிறோம். கர்த்தர் இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது நம்ம ஆராதனைக்கு செல்வதற்கு முன்பாக வேதத்திலிருந்து ஒரு பகுதியை எடுத்து வாசித்து விட்டு நம்ம ஆராதனைக்கு செல்லலாம். சிஸ்டர் தரணி அவர்கள் வாசிப்பார்கள். சங்கீதம் 16:8-11 வரை. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஆகையால் என் இருதயம் பூரித்தது, என் மகிமை களி கூர்ந்தது, என் மாமிசமும் நம்பிக்கையோட தங்கியிருக்கும். என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தவானை அழிவை காண ஒட்டீர். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. ஆமேன். ஆமென். ஹல்லேலூயா. இப்பொழுதும் நம்ம சிஸ்டர் எஸ்தர் அவர்கள் ஜெபித்து நம்ம ஆராதனைக்குள்ளாக நம்ம கடந்து போகலாம். அன்புள்ள தகப்பனே, ஸ்தோத்திரம் துதிக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே, இந்த வேலையை கூட ஏசப்பா, இந்த ஆன்லைனில் பார்த்துட்டு இருக்க ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிங்க ஏசப்பா. ஆண்டவரே, இந்த ஆராதனை முழுவதும் கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஏசப்பா. ஆண்டவரே, தொடக்கம் முதல் முடிவு வரை நீர் ஆசீர்வதிங்க ஏசப்பா. தகப்பனே, ஆண்டவரே, நீர் எங்களை வழி நடத்துங்க. உங்கள் அபிஷேகத்தினால் எங்களை நிரப்புங்க. இது பார்த்துட்டு இருக்கவங்களும் நீர் ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க ஏசப்பா. அப்படி செய்த தேவனுக்காக கூட நன்றி. பிரேசின் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நம் தேவனை போற்றி துதித்து பாடுவோம் வாங்க. போற்றி துதிப்போம் என் தேவனை புதிய இதயமுடனே. போற்றி துதிப்போம் என் தேவனை புதிய இதயமுடனே. நேற்றும் என்றும் என்றும் மாறாதவரே,
ஏசப்பா ஆண்டவரே உம்மை நாங்கள் போற்றுகிறோம் ராஜா, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் ஏசப்பா ஆண்டவரே தகப்பனே, தாய் தன் பாலகனையே மறந்தாலும் ஆண்டவரே தகப்பனே நீர் எங்களை மறவாத தேவன் அப்பா. ஆண்டவரே தகப்பனே, கோர பயங்கரமான புயலா இருந்தாலும் ஆண்டவரே, கொடிய அலையா இருந்தாலும் அதன் மத்தியில எங்களை ஏசப்பா ஆண்டவரே சமாதானத்தோட நடந்து போக பண்ணுகிற எங்கள் தேவன் அப்பா. ஆண்டவரே உம்முடைய நாமம் பெரியது ஆண்டவரே, உம்முடைய நாமம் வல்லமை உள்ளது ராஜா. ஆண்டவரே உம்மை நாங்கள் போற்றி உம்மை துதிக்கிறோம், உம்மை நாங்கள் போற்றி உம்மை வணங்குகிறோம் ராஜா. எங்கள் உயிரான இயேசுவே ஆண்டவரே உம்மையே நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் உயிரானவரே, எங்களோடு எங்கள் வாழ்க்கையில எங்கள் உறவானவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா, உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. இப்பொழுது நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு பாடலை நம்ம பாடுவோம். உயிரானவரே உம்மை ஆராதிக்கிறேன், உயிரானவரே உம்மை ஆர்ப்பரிக்கிறேன். உயிரானவரே உம்மை ஆராதிக்கின்றோம், உயிரானவரே உம்மை ஆர்ப்பரிக்கின்றோம். உயிரானவரே உம்மை ஆராதிக்கின்றோம், உயிரானவரே உம்மை ஆர்ப்பரிக்கின்றோம். நீ நல்லவர் சர்வ வல்லவர், என்னை ஆட்கொள்ளும் ஐயா. நீ நல்லவர் சர்வ வல்லவர், என்னை சொல்லுமா நீ நல்லவர் அப்பா. நீ நல்லவர் சர்வ வல்லவர், என்னை ஆட்கொள்ளும் ஐயா. நீ நல்லவர் சர்வ வல்லவர், என்னை ஆட்கொள்ளும் ஐயா. முடியாத காரியத்தை முடிக்க செய்தீர், முன்னேறி செல்வதற்கு வழியும் நீரே. முடியாத காரியத்தை முடிக்க செய்தீர், முன்னேறி செல்வதற்கு வழியும் நீரே. உம் பாதம் ஒன்றே போதும், என் வழிகள் நேர்த்தியாகும். உம் பாதம் ஒன்றே போதும், என் வழிகள் நேர்த்தியாகும். கலங்க சொல்லுவாய் நல்லவர் நல்லவர் சர்வ வல்லவர், என்னை ஆட்கொள்ளும் ஐயா. நீ நல்லவர் சர்வ வல்லவர், என்னை ஆட்கொள்ளும் ஐயா. நீ நல்லவர் சர்வ வல்லவர், என்னை ஆட்கொள்ளும் ஐயா. நீ நல்லவர் சர்வ வல்லவர், என்னை ஆட்கொள்ளும் ஐயா. விழுந்த வீழ்ந்தென்னை தூக்கினாரே, ஒழுவாமல் காத்தென்னை நடத்தினீரே. விழுந்த வீழ்ந்தென்னை தூக்கினாரே, ஒழுவாமல் காத்தென்னை நடத்தினீரே. ஒழுவாமல் காத்தீரையா, விழுந்து பணிந்திடுவே. வழுவாமல் காத்தீரையா, விழுந்து பணிந்திடுவே. நீ நல்லவர் சர்வ வல்லவர், என்னை ஆட்கொள்ளும் ஐயா. 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 உயிரானவரே உம்மை ஆராதிக்கின்றோம், உயிரானவரே உம்மை ஆர்ப்பரிக்கின்றோம். உயிரானவரே உம்மை ஆராதிக்கின்றோம், உயிரானவரே உம்மை ஆர்ப்பரிக்கின்றோம். நீ நல்லவர் சர்வ வல்லவர், என்னை ஆட்கொள்ளும் ஐயா. 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 ஆம் ராஜா இயேசுப்பா, ஆண்டவரே அப்பா நீர் நல்லவர், நீர் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் நீர் இருக்கிறார் ஆண்டவரே. அப்பா இந்த வேலையிலும் தகப்பனே எங்களை ஒரு விசை நீங்கள் கண்ணோக்கி பாருங்க. எங்களை நினைத்தருகின்ற தேவனாய் இருக்கிறீர், எங்களை உள்ளந்திரியங்களில் ஆராய்ந்து அறிந்திருக்கின்ற தேவனாய் நீர் இருக்கிறீர் ஏசப்பா. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்முடைய நாமத்தை மாத்திரம் ஆண்டவரேப்பா நாங்கள் உயர்த்துகிறோம் தகப்பனே. ஆண்டவரேப்பா எங்களோட வாழ்க்கையில் ஆண்டவரேப்பா முடியாத காரியத்தை அப்பா நீர் முடிக்க செய்கின்ற தேவனாய் நீர் இருக்கிறீரே. அப்பா உம்முடைய கரங்களில் ஆண்டவரேப்பா எங்களோட வழிகளை அப்பா உம்முடைய கரங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம்
கொடுக்கிறோம். அப்பா உம்முடைய பாதம் ஒன்றே எங்களுக்கு போதும் தகப்பனே. ஏசப்பா உம்முடைய கரத்தில் ஆண்டவரே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. ஆண்டவரே அப்பா எங்களை ஆண்டவரே அப்பா கீழே விழுந்த எங்களை தூக்கி எடுத்த தேவனாய் நீர் இருக்கிறீர் ஏசப்பா. அதற்காக உமக்கு நன்றி தகப்பனே. எங்களை ஒவ்வொரு நாளும் வழுவாமல் நீர் காத்துக்கொள்கிறீரே, அதற்காக உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே அப்பா உண்மையே நாங்கள் என்றும் போற்றி துதிப்போம், ஒருவரையே நாங்கள் என்றும் ஆராதிப்போம் ஏசப்பா. அப்பா இந்த வேலையிலும் கூட தகப்பனே ஆன்லைன் சர்வீஸை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் கூட நீங்கள் ஆசீர்வதிங்க. இந்த ஆராதனை வேலையில் அப்பா உங்களுடைய பிரசன்னம் எங்களை சூழ்ந்து கொண்டமைக்காக உமக்கு நன்றி ராஜா. எல்லாவற்றும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். தொடக்கம் முதல் முடிவரை நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இப்போ இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் வேண்டுகிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த காணிலே காண்கின்ற அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபம் பண்ணுவோம். அன்புள்ள இயேசுவே, உம்முடைய வார்த்தைக்காய் காத்திருக்கிறோம். தேவன் எங்களோடு கூட பேசும்படியாய் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. நாம் மார்க் புஸ்தகத்திலே 10வது அதிகாரத்திலே நாம் 46வது வசனத்திலிருந்து நாம் வாசிப்போம். பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீஷர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிற போது திமேவின் மகனாகிய பர்த்தேமியு என்கின்ற ஒரு குருடன் வழியருகே உட்கார்ந்து பேச்சை கேட்டுக்கொண்டிருந்தான். அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு இயேசுவை, தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். அவர்கள் அந்த குருடனை அழைத்து, திடன்கொள், எழுந்து உன்னை அழைக்கிறார் என்றார்கள். உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எறிந்துவிட்டு எழுந்து இயேசுவினிடத்தில் வந்தான். இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறாய் என்றார். அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே, நான் பார்வை அடைய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வையடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. இங்கே திமேயு என்ற ஒரு மனிதன் இருக்கிறான். அவனுடைய மகன்தான் பர்த்திமேயு. அவன் குருடனாய் இருக்கிறான். அவன் வழியருகே உட்கார்ந்து அவன் பிச்சை கேட்கிறவனாய் இருக்கிறான். அப்படியாக அவன் உட்கார்ந்து பிச்சை எடுக்கிற அந்த வழியில் தாமே இயேசு கிறிஸ்து தம்முடைய பிரயாணத்தை அவர் இதோ கடைசியான ஒரு பிரயாணம் இது எருசலேமை நோக்கி அவர் செய்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது அவன் யார் செல்லுகிறார் என்று கேட்டு அது இயேசு என்று அறிந்து, தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று உரத்த சத்தத்தோடு கூவி ஆண்டவர் அவனை அழைத்து, இதோ நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டு அவன் தமக்கு பார்வை வேண்டும் என்று சொல்லுகிறான். ஆண்டவர் அப்படியாகவே அவனை பார்த்து, இயேசு, நீ போகலாம், உன் விசுவாசம் என ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வை அடைந்து இயேசு வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான் என்று நாம் வாசிக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தந்தையின் பெயர் பாருங்க, திமேயு. இந்த திமேயு என்றால் உன்னதமான வாழ்க்கை என்று அர்த்தமாகும். தகப்பனுடைய பெயர் உன்னதமான ஒரு வாழ்க்கை. அப்போ உன்னதமான என்று சொன்னால் அருமையான ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை என்ற அர்த்தமாகும். ஆனால் அவனுடைய மகன் இதோ அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை அவன் வாழவில்லை. தன் தகப்பனுடைய ஆசீர்வாதத்திலே அவன் வாழவில்லை. அவன் ஒரு குருடனாக பிறந்து எல்லாவற்றிலும் அவன் தாழ்ந்து போய் பிச்சை எடுக்கிற ஒரு நிலைமையிலே அவன் வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இவனுடைய வாழ்க்கையில் தான் ஒரு அற்புதம் நடந்தது, அதிசயம் நடந்தது. அதை தான் என்று நாம் என்ன செய்ய போகிறோம், தியானித்து பார்க்க போகிறோம். பாருங்கள், இவனுடைய வாழ்க்கை உன்னதமான வாழ்க்கை அல்ல. இவனுடைய வாழ்க்கை துக்கமான ஒரு வாழ்க்கை, வெறுமையான ஒரு வாழ்க்கை, யாருடைய உதவி தேவைப்படும் ஒரு வாழ்க்கை. பிறருடைய உதவி இல்லாமல் இவனால் ஜீவிக்க முடியாது. இவனால் எந்த வேலையும் செய்ய முடியாது, தொழிலும் செய்ய முடியாது. இவனுக்கு தெரிந்த ஒரே ஒரு காரியம் பிச்சை எடுப்பது தான். இந்த பிச்சை எடுக்கிற வேலை அவனுக்கு எவ்வளோ துக்ககரமாக இருந்திருக்கும்.
பிச்சை எடுக்கும் போதே எத்தனை பேர் எந்த விதமான சொற்களை பயன்படுத்தியிருப்பார்கள். எவ்வளோ நேரம் அவன் காத்திருக்க வேண்டும். மழை, வெயில் மற்றும் குளிர், புயல் போன்ற பல காரியங்களை அவன் சந்திக்க வேண்டும். அந்நேரங்கள் எல்லாம் அவன் பிச்சை எடுக்கும்போது அவனுக்கு எவ்வளோ வேதனை நிறைந்ததாக இருக்கும். பல நாட்கள் அவன் பட்டினியாகவே கிடந்திருக்கலாம். பல நாட்கள் உதவியற்ற வாழ்க்கையை வாழ்ந்திருக்கலாம். வேதனையோடு, துன்பத்தோடு, துக்கத்தோடு அவன் வாழ்க்கையானது ஒரு இருளான ஒரு வாழ்க்கை. ஏனென்றால் கண்கள் இல்லை. கண்களே உடலுக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. கண்கள் இல்லாத போது அவனுடைய வாழ்க்கை எவ்வளோ இருள் அடைந்திருக்கும் என்று பாருங்கள். இப்படிப்பட்ட ஒரு இருளான வாழ்க்கையிலே தான் இந்த தீமேயு, என்னுடைய மகனாகிய பர்திமேயு வாழ்ந்து கொண்டிருக்கிறவனாக இருக்கிறான். இப்படிப்பட்ட இவன் வாழ்க்கையில் தான் ஒரு நன்மை ஏற்படுகிறது, ஒரு அற்புதம் ஏற்படுகிறது. இவனுடைய கேராட் பிளாட்ஃபார்ம் என்று சொல்லப்படுகிற அவன் வாழ்க்கை மாறுகிறது. முதலாவது இவனுடைய வாழ்க்கையில் பாருங்கள், இயேசு கடந்து போகிறாரு, உரத்த சத்தம் விடுகிறான், இயேசு நிற்கிறார். பாருங்கள், ஒரு இடத்துல நம்ம வாசிக்க முடியும், யோசுவா இதோ அவன் யுத்தம் செய்து கொண்டிருக்கிறான், வானத்திலே சூரியனையும் சந்திரனையும் நிறுத்துகிறதையும் நாம் பார்க்கிறோம். ஆனால் இவனோ விசுவாசத்தோடு தேவனை நோக்கி கூப்பிடும் போது கர்த்தருடைய கால்கள் மேற்கொண்டு நடக்காதபடி அந்த சர்வ வல்லவரையே நிறுத்துகிறான். காரணம் என்ன தெரியுங்களா? விசுவாசம். விசுவாசத்தை தேவன் கனப்படுத்துகிறார். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம் வேதம் சொல்கிறது. கர்த்தருடைய நாம் மகிமைப்படும் 2 காரியங்கள் நாம் பார்ப்போம். இவன் சார்பிலே என்னென்ன காரியங்கள் பார்ப்போம். அப்புறம் கர்த்தர் செய்த காரியத்தை நாம் பார்ப்போம். முதலாவது காரியம், இவன் இயேசுவை அறிந்திருந்தான். அல்லேலூயா. அந்நாட்களிலே இயேசுவை அறியாதவர்கள் யாருமே கிடையாது. எல்லோரும் இயேசு அறிந்திருந்தார். இயேசு அற்புதங்களை செய்தார், குருடர்களை காண செய்தார், முடவர்களை நடக்க செய்தார், சப்பானிகளை நடமாட செய்தார், மருத்துவர் உயிர்த்தெழச் செய்தார். ஆண்டவர் தாமே 5 அப்ப 2 மீன்களை ஆசீர்வதித்து திரளான ஜனங்களுக்கு போஷிக்க கொடுத்தார். இப்படியாக அநேக அற்புதங்களை அவர் செய்திருந்தார். அவரை தீர்க்கதரிசி என்றும், தேவனுடைய குமாரன் என்றும், அவர் இயேசு என்றும், இரட்சகர் என்றும், மேசியா என்றும் எல்லோரும் அவரை அழைத்தார்கள். இப்படியாய் எல்லோராலும் அறியப்பட்டவர் தான் இயேசு கிறிஸ்து. இவன் ஒரு பிச்சைக்காரனாய் இருந்தாலும் தேவனை குறித்து அறிந்து வைத்தவனாய் இருக்கிறான். இயேசுவை குறித்து அறிந்திருக்கிறான். இயேசு மேசியா, இயேசு சுகம் கொடுக்கிறவர், இயேசு பார்வை கொடுக்கிறவர், இயேசு விடுதலை கொடுக்கிறவர், இயேசு சமாதானம் தருகிறவர், இயேசு வழி நடத்துகிறவர், இயேசு நம்மை ரட்சிப்புகள் வழி நடத்துகிறவர் என்றெல்லாம் இயேசுவை குறித்து இவன் அறிந்திருந்தபடியினால்தான் இயேசு போகிறார் என்று சொல்லும்போது உடனடியாய் அவனால் என்ன செய்ய முடிந்தது? தெரிந்து கொள்ள முடிந்தது. நசரேயனாக இயேசு வருகிறான் என்ற போது அவனுக்கு எவ்வளோ உற்சாகம் ஏற்பட்டிருக்கும். அவன் வாழ்க்கைக்கு ஒரு முடிவு வந்துவிட்டது என்று சொல்லி நினைச்சிருப்பான். அவன் வேதனைக்கு ஒரு முடிவு வந்துவிட்டது என்று நினைத்திருப்பான். இன்றோடு என்னுடைய வேதனைகள் துக்கமெல்லாம் முடிந்து விட்டது, எனக்கு புதிய ஆரம்பம் வந்துவிட்டது என்று சொல்லி மிகுந்த உற்சாகம் அடைந்திருப்பான். பார்த்தீர்களா? இன்றைக்கு கூட இயேசுவை அறியாத ஜனங்கள் இருக்கிறார்களா? எல்லா இடங்களும் இயேசுவை குறித்து நாம் சொல்லுகிறோம். சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது, வேத புத்தகங்கள் விநியோகிக்கப்படுகிறது, அநேக பிரசங்கள் எடுக்கும் அநேக கூட்டங்கள் நடக்கிறது. பாருங்கள், இயேசு எங்கேயுமே மறைந்திருக்கவில்லை. இயேசு எல்லோருக்கும் வெளிப்படுகிறாராக இருக்கிறார். இயேசு குறித்து எல்லோரும் அறிந்திருக்கும்படியாகவே செய்கிறார். நீங்களும் நானும் இயேசு குறித்து சாட்சி பகிர்கிறோம். அவர் செய்த நன்மைகள் எல்லாம் நம் மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லுகிறோம். ஆம், இவ்வாறாகத்தான் ஒவ்வொருவருடைய இதயத்திலும் இயேசு அறியப்படுகிறவராய் இருக்கிறார். ஆகினாலே இந்த இயேசு வருகிறார் என்று சொல்லி அவன் அறிந்தபோது அவனுக்கு எவ்வளோ உற்சாகம் அடைந்திருப்பான். உடனடியாய் அவனுக்குள்ளே என்ன நினச்சிருக்கோம்? ஆண்டவரே, நான் விடுதலை பெறணும், நீங்கள் வந்துட்டீங்க, அவர் வந்தார்னா நான் விடுதலை பெறுவேன், அவர் வந்து விட்டார் என்று சொல்லி விடுதலை பெற வாஞ்சியாய் இருக்கிறான். ஆம், அவன் விடுதலை பெற வாஞ்சியாய் இருக்கிறான். அந்த குருட்டுத்தன்மையிலிருந்து, அந்தகாரத்திலிருந்து, இந்த இருளிலிருந்து அவன் வெளியே வர விரும்புகிறான். அல்லேலூயா. இருளிலிருந்து, அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளியினிடத்திலே அவன் வர விரும்புகிறவனாயிருக்கிறான். 2வது காரியம், அவன் விரும்புவது என்ன தெரியுங்களா? விடுதலையை அவன் விரும்புகிறான்.
பார்வை அடைய விரும்புகிறான். மூன்றாவது காரியம் பாருங்க, தனக்கு கிடைக்கப்பட்ட வாய்ப்பை அவன் பயன்படுத்தி கொண்டான். தனக்கு கொடுக்கப்பட்ட தருணத்தை அவன் பயன்படுத்தி கொண்டான். இப்பொழுது நான் மிஸ் பண்ணிட்டேன்னா திரும்பி இந்த தருணம் எனக்கு கிடைக்குமா கிடைக்காத தெரியாது. ஆனால் இந்த தருணத்தை நான் என்ன செய்வேன், நான் பயன்படுத்துவேன் என்று சொல்லி அவனுக்குள்ளாய் உறுதியான மனப்பான்மை கொண்டு உடனடியாக இயேசுவை நோக்கி கூப்பிட ஆரம்பிக்கிறான். நமக்கும் நாம் ஜெபிக்க வாய்ப்பு கிடைக்கிறது, இயேசுவை அறிந்து கொள்ள வாய்ப்பு கிடைக்கிறது, சுகத்தை பெற்றுக்கொள்ள வாய்ப்பு கிடைக்கிறது, தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ள வாய்ப்பு கிடைக்கிறது. நமக்கு அநேக வாய்ப்புகளை தேவன் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறார். நம் வாய்ப்புகளை நாம் பயன்படுத்தி கொள்ளும் பொழுது நிச்சயமாய் ரட்சிக்கப்படலாம், விடுதலை அடையலாம், சுகம் அடையலாம், பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கொண்டு வரலாம். நாம் தேவனை பற்றி அறிந்து இருக்க வேண்டும். நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அறிந்திருந்தோம் என்றால் நாம் நிச்சயமாய் நமக்கு கிடைக்கும் வாய்ப்பை நாம் பயன்படுத்தி கொள்வோம். உடனடியாக அவன் செய்த காரியம் என்ன தெரியுங்களா? இவன் உடனடியாய் கூப்பிட்டான். அல்லேலூயா. கண்கள் குருடாய் இருக்கிறது, ஆனால் வாய் அவனுக்கு ஆரோக்கியமாய் இருக்கிறது. வாயினாலே ஆண்டவரை கூப்பிடுகிறான். ஆம், அவன் எங்கே இருக்கிறார் அவனுக்கு தெரியாது, ஆனால் அவன் வாயினாலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறான். இதோ ஆண்டவரை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிடுகிறான். ஆனாலும் கூட தடைகள் வருகிறது. அங்கே இருக்கிறவர்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள், சும்மா இரு என்று சொல்லி அவனை அதட்டுகிறார்கள். பேசாதிரும் என்று சொல்லி அவனை அமைதிப்படுத்துகிறார்கள். ஆனாலும் பல தடைகள் வந்தபோது கூட அவன் உரத்த சத்தமாக, தாவீதின் குமாரனே, மாமிசத்திலே வெளிப்பட்ட தேவனே, என் மேசியாவே, என் ஆண்டவரே, தேவகுமாரனே என்று உரத்த சத்தமாக தேவனை நோக்கி கூப்பிடுகிறவனாயிருக்கிறான். அல்லேலூயா. தடைகள் வந்த போதும் அதை நாம் பெரிதாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. இன்னும் அதிக உற்சாகத்தோடு, இன்னும் அதிக முனைப்போடு நாம் கர்த்தரிடத்தில் கிட்டி சேர நாம் என்ன செய்யணும்? நாம் பிரயாசப்படணும், முயற்சி படணும். ஆம், இன்றைக்கு நாம் ஆலயத்துக்கு போவேன் என்று சொன்னால் பல தடைகள் வரும். ஆண்டவருடைய நம் ஜெபம் பண்ணலான்னா பல தடைகள் வரும். வேதம் வாசிக்கலாம், பல தடைகள் வரும். பிறருக்கு யாருக்காவது சத்தியம் சொல்லலாம்னு தடைகள் வரும். பிசாசு தடைகளை கொண்டு வருகிறவனாக இருக்கிறான். ஆனால் தடைகளை மீறி, தடைகளை மேற்கொண்டு நாம் என்ன செய்யணும்? செல்ல வேண்டும். அவன் அப்படிதான், யார் எனக்கு என்ன சொன்னால் என்ன, நான் இன்னும் உரத்த சத்தமாக கூப்பிடுவேன்னு சொல்லி அவன் இன்னும் அதிக உரத்த சத்தத்தோடு கூப்பிடும்போது கர்த்தரால் அங்கேருந்து கடந்து போக முடியலைங்க. அவன் அங்கே நின்று விட்டார். காரணம் என்னென்னா, அவனுடைய சத்தம் அல்ல, அவனுடைய விசுவாசம். அல்லேலூயா. அவன் விசுவாசம். இந்த தருணத்தை நான் பயன்படுத்தி கொள்வேன், இந்த தருணத்தை நான் ஒருபோதும் நழுவ விட மாட்டேன், என் இரட்சகரை நான் விட்டு விட மாட்டேன். எனக்கு கிடைத்த ஒரு வாய்ப்பு, என் இரட்சகரை நான் என்ன செய்வேன்? கூப்பிடுவேன். யார் என்ன தடை செய்தாலும் சரி, என்ன சொன்னாலும் சரி, இயேசுவை நான் உறுதியாய் பெற்றுக்கொள்வேன் என்று அவன் உரத்த சத்தமாய் விசுவாசத்தோடு கூப்பிடுகிறான். அல்லேலூயா. அப்பொழுது அங்கே இயேசு என்ன சொல்கிறாரு? உடனே அவனை அழைத்து வரும்படியாய் சொல்லுகிறார். அல்லேலூயா. உன் விசுவாசம் ஆண்டவர் பார்க்கிறவராய் இருக்கிறார். உன் விசுவாசத்தை கனப்படுத்துகிறவராய் இருக்கிறார். ஆண்டவர் எப்படியாய் அவனை அழைத்து வர செய்தாரோ, உன்னையும் என்னையும் அவரோடு கூட சேர்த்து கொள்ளுகிற தேவனாய் இருக்கிறார், இணைத்துக் கொள்ளுகிற தேவனாய் இருக்கிறார். நம் வேண்டுதலுக்கு அவர் பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். நம் பிரச்சனைகளுக்கு முடிவு கொடுக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் கூப்பிட்ட பிறகு அவன் என்ன செய்கிறான் தெரியுங்களா? அவன் மேலிருந்த வஸ்திரத்தை தூக்கி எறிகிறான். அது என்ன வஸ்திரம் தெரியுங்களா? அந்த வஸ்திரம் தான் தேவனுக்கு அவனுக்கும் இருக்கிற ஒரு தடை. பிச்சை எடுக்கிற ஒரு வஸ்திரம். பிச்சைக்காரர்களுக்கு ஒரு வஸ்திரம் உண்டு. அந்த வஸ்திரம் அது என்ன செஞ்சுருப்பாங்க? அங்கங்கே ஒட்டு போட்டு இருப்பாங்க, அங்கங்கே அழுக்காய் இருந்திருக்கும். அது அவன் பிச்சைக்காரன் என்று சொல்லி அவனை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு வஸ்திரம் தான் என் இயேசு, என் இரட்சகர், என் ஆண்டவர் என்னை கூப்பிடுகிறார். எனக்கு இந்த வஸ்திரம் தேவையில்லை. இந்த வஸ்திரம் இத்தனை நாள் என்னை பிச்சைக்காரனை அடிமைப்படுத்தி வைத்திருந்தது, இத்தனை நாள் என்னை அந்தகாரத்தில் வைத்திருந்தது, இத்தனை நாள் என்னை வேதனைக்குள்ளாய் வைத்திருந்தது. எனக்கு இது வேண்டாம் என்று சொல்லி அதை தூக்கி எறிகிறான்.
நம்ம வாழ்க்கையில் சில காரியங்களை தூக்கி எறிய வேண்டியவைகள் உண்டு, நாம் விட்டுவிட வேண்டியவைகளை உண்டு. அவைகளெல்லாம் நாம் விட்டுவிடுவோம். அது பாவக்கிரியையாக இருக்கலாம், பரிசுத்தமில்லாத காரியங்களாக இருக்கலாம், மாம்சக்கிரியைகளாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தில் அது நமக்கு தடை, நம்மை அந்தகாரத்தில் வைத்திருக்கிறது, நமக்கு என்று சொல்லி நம்மை பாவி என்று சொல்லி நம்மை என்ன தடை செய்து கொண்டிருக்கிறது. அதை நாம் தூக்கி எறிவோம். அவன் தூக்கி எறிந்து விட்டு வந்தான். அல்லேலூயா. இயேசுவினிடத்தில் வந்தான். தூக்கி எறிஞ்சிட்டு இயேசுக்கிட்ட வரும்போது இயேசு என்ன செய்கிறார்? அவன் உடனே அவனை பார்த்து கேட்குறாரு, நான் உனக்கு என்ன செய்யணும்? அல்லேலூயா. அவன் நம் ஆண்டவருக்கு தெரியாதா அவன் ஒரு குருடன் என்பது? அவனுக்கு பார்வை வேண்டும் என்று அறியாதிருக்கிறார்னா, ஆனால் உன் உள்ளத்தில் இருக்கிறதை அவர் அறிந்து கொள்ள விரும்புகிறார், அதை வெளிப்படுத்த விரும்புகிறார். சில பேர் சில சமயம் குருடன் என்ன விரும்புவான்? அவன் காசு கூட கேட்கலாம். சில பேர் காசு கேட்பாங்க, பங்களா கேட்பாங்க, கார் கேட்பாங்க. உண்மையான பிரச்சனையை விட்டுட்டு என்ன செய்வாங்க? எதையோ கேட்பாங்க. ஆனால் வேதம் என்ன சொல்கிறது? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவர் நீதியும் தேடி இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும். ஆண்டவர் உனக்கு நான் என்ன செய்யணும்னு கேட்குறாரு. நீ என்னை கூப்பிட்டியப்பா, என்னை நோக்கி ஜெபம் பண்ணியே, இவ்வளோ முயற்சி செய்தியே, உனக்கு கொடுத்த இந்த தருணத்தை நீ பயன்படுத்தி கொண்டாயே, என்கிட்ட என்ன எதிர்பார்க்குற? என்ன வேணும்? கேளுங்கள், கொடுக்கப்படும். அல்லேலூயா. அவன் பணத்தை கேட்கல, எதையும் கேட்கல. அவன் கேட்டது ஒன்றே ஒன்று, ஆண்டவரே நான் அந்தகாரத்தில் இருக்கிற ஆண்டவரே, நான் எங்கே போகிறேன் எங்கே வரேன்னு எனக்கே தெரியல ஆண்டவரே, எனக்கு பார்வை வேண்டும், எனக்கு வெளிச்சம் வேண்டும், இயேசு எனக்கு ஒளி வேண்டும், நீங்கள் தான் எனக்கு வேண்டும். அல்லேலூயா. எந்த மனிதனையும் பிரகாசிக்க செய்கிற மெய்யான ஒளி அல்லவா, அவர் உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறார் அல்லவா, அந்த தேவனை நோக்கி கேட்கிறான், எனக்கு பார்வை அடைய வேண்டும், எனக்கு ஒளி தான் வேண்டும் என்று சொல்லுகிறான். அல்லேலூயா. அப்போது ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நீ போகலாம்ப்பா, போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அல்லேலூயா. ஆண்டவர் அப்படி சொல்லும்போது உடனடியாக அவனுக்கு என்ன ஆயிடுச்சு? பார்வை அடைந்தான். ஏன்னா அவன் விசுவாசம், ஆண்டவர் பார்க்கிறார். உன் விசுவாசம் என்னை மேற்கொண்டு நடக்கவில்லை, உன் விசுவாசம் இந்த தருணத்தை பயன்படுத்தி கொண்டது, உன் விசுவாசம் இதோ உனக்கு ஆரோக்கியத்தை பெற்றுத்தரும், உன் விசுவாசம் அந்தகாரத்திலிருந்து வெளியே கொண்டு வருகிறது, இதோ நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன், நீ பார்வை அடைவாய், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, உன் விசுவாசத்தை நான் கனப்படுத்துகிறேன்னு சொல்லி ஆண்டவர் அன்னைக்கு அவனுக்கு பார்வையை கொடுக்கிறார். ஆண்டவர் சொல்கிறாரு நீ போகலாம் சொல்கிறாரு, ஆனால் அவன் போகலை. இயேசுவை என்ன செய்கிறான்? பின்தொடர்ந்து போகிறான். அல்லேலூயா. இன்னைக்கு இயேசுக்கிட்ட எத்தனையோ பேர் அற்புதங்கள் அதிசயங்கள்லாம் பெற்றுக்கொள்கிறார்கள், சுகத்தை சமாதானம் பெற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் இயேசு ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஆண்டவர் அவனை போப்பான்னு சொல்லிட்டாரு, ஆனாலும் அவன் போகலை. அவன் என்ன செய்கிறான்? இயேசுவையே பின்தொடர்ந்து வருகிறான். என்று சொன்னால் அவன் திரும்பி பழைய வாழ்க்கைக்குள்ளே அவன் போக விரும்பலை, திரும்பி அதே பிளாட்ஃபார்முக்கு போக விரும்பலை, திரும்பி அவன் பிச்சை எடுக்க விரும்பலை. அவன் எப்போதும் ஒளியிலே தரித்திருக்க விரும்பினான். இயேசுவே ஒளியாய் இருக்கிறார், இயேசுவே வழியும் சத்தியும் ஜீவனுமாக இருக்கிறார், இயேசுவே மெய்யான திராட்சை செடியாக இருக்கிறார். அவரோடு கூட இணைந்து வாழும் ஒரு வாழ்க்கையை விரும்பி அவருக்கு பின்னாடியே போயிட்டான். அதனால்தான் அவனுடைய சரித்திரமானது நமக்கு வேதத்திலே பொறிக்கப்பட்டிருக்கிறது. உன் விசுவாசம் இன்று எங்கே? அல்லேலூயா. இன்றைக்கி அநேக பிரச்சனைகளை நீ சந்தித்து கொண்டிருக்கிறாயா? ஆனாலும் கூட கர்த்தர் அநேக வாய்ப்புகளை உனக்கு கொடுக்கிறார். அன்றைக்கு மாமிசத்தில் இருந்த இயேசு அவர் இந்த உலகத்தில் இங்கும் அங்கும் அவர் பிரவேசித்து கொண்டிருந்தார். ஆனால் இன்றைக்கு அப்படி அல்ல. அவர் கிறிஸ்துவின் ஆவியாக எல்லா இடங்களிலும் அவர் இருக்கிறவராக இருக்கிறார். நீ கூப்பிடும்போது அவர் பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். 2 பேர் ஒருமனப்படும் போது உங்கள் மத்தியில் இருக்கிறார். 2-3 பேர் கூறும்போது உங்கள் மத்தியில் வந்துக்கிறவர். ஆண்டவர் எப்போ வேணாலும் கூப்பிடலாம், எந்த இடத்துல வேணாலும் கூப்பிடலாம். உடனடியாக அவர் வந்து உனக்கு உதவி செய்கிற தேவன். இப்பொழுது இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு நல்ல வாய்ப்பு. எப்போ கூப்பிட்டாலும் என்ன கேட்டாலும் நமக்கு தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். கண்களை மூடுவோமா? உனக்கு புது வாழ்க்கை வேண்டுமா? உனக்கு புது ஜீவன் வேண்டுமா? ரட்சிப்பு வேண்டுமா? கர்த்தர் உனக்கு என்ன வேண்டும்? ஆண்டவர்கிட்ட சொல்ல. அந்த காலத்தில் இருக்கிறாயா? வியாதியில் இருக்கிறாயா? ஐயா உன்னால் விட முடியாத பாவ வாழ்க்கையில் இருக்கிறாயா? பிசாசு உன்னை சிறைப்படுத்தி வைத்திருக்கிறானா?
பயப்படாதே என்று கர்த்தரை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிடு. இயேசு என்று கூப்பிடு. உடனடியாய் வந்து உன் விசுவாசத்தை கண்டு உன்னை ரட்சிப்பார், உன்னை விடுவிப்பார். அன்பில் இயேசுவே, இந்த காணொலியை காண்கின்றவர்கள் உம்மை நோக்கி கூப்பிடும் போது நீங்கள் உத்தரவு கொடுப்பீராக. என்னை நோக்கி கூப்பிடு, அப்போது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாதும் எட்டாதுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன் என்று சொன்னவரை, இந்த உங்களுக்கு சௌக்கியம் ஆரோக்கியம் வர பண்ணி பரிபூர்ண சத்தியத்தை வெளிப்படுத்துவேன் என்று சொன்னீரே ராஜா. இப்போதே இவர்களுக்கு விடுதலையை தாங்க, சுகத்தை கொடுங்க, சமாதானத்தை கொடுங்க. உம்மை நோக்கி கூப்பிடுகிறார்கள் தெய்வமே, இவர்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவராக இயேசுவை காணிக்க கொடுக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் நடத்தணும் கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையார் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாக தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அன்யோன்யம் ஐக்கியம் சந்தோஷம் சமாரிக்கெல்லாம் நாம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். Hallelujah. God bless you, everybody.